Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆகும். நம்ம வெளியே போகும்போது நம்ம தலையை பின்னி கூட போட முடியாது. நம்ம மோஸ்ட்லி தலையை எந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஹேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக ஹெல்த்தே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹேர் பேக் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிற ஹேர் பேக். ஸோ இதை யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருந்துட்டு earn பண்ணுறதுக்கு ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் செம்மையாக சம்பாதிக்கலாம். டவுன்லோட் த ஆப். கார்ட்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட டீட்டெயிலான மீஷோ வீடியோ போய் பாருங்கள். இந்த ஹேர் பேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக கிடைக்கிற ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் நார்மலி இந்த ஹேர் பேக் அடிக்கடி போடுவேன். என்னோடய ஹேர் வந்து சில்கியாக இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் எல்லாமே ஒரு சில ரீசன்ஸ். பட் நீங்கள் வந்து உங்கள் ஹேர் சில்கியாகவே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நான் அசிங்கப்படுத்தக்கூடாது, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் ஒரு ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேரை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயிலும் நம்ம ஹேரை சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கர்ட் அந்த கட்டி கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் யோகர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகர்ட் நம்மளோட ஹேர் ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது நான் கொஞ்சமாக டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ண போகிறேன். லைக் ஒன்லி 2 drops. நீங்கள் குட் வைப்ஸோட டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ஸோ அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி 2 drops. இது ஹேர் ஃபாலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் dandruff எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வரைக்கும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது கொஞ்சம் ஹனி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி ஆட் பண்ணால் உங்களுடைய ஹேர் ஒயிட் கிரேல ஆகாது, ஸோ பயப்படாதீங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கர்டை விட யோகர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நீங்கள் அந்த குட்டி குட்டி கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டில் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். நல்லா ஸ்கேல்பில் ஸ்க்ரீன் முன்னாடி அவ்வளோவா அப்ளை பண்ண முடியல, பிகாஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ யோகர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது நம்மளோட ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது வந்து ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே போகும். ஸோ யோகர்ட் ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயிலும் நம்மளுடைய ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ நம்ம ஹேரில் இருக்கிற நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற இரிட்டேஷன்லாம் குறையும். ஸோ நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ dandruff ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த டர்ட் பாக்டீரியாவால் அடைச்சிருக்கிறத சரி பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத் நல்லா உங்களுக்கு ப்ரமோட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் பேக் கூட நீங்கள் டீ ட்ரீ ஆயில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நீங்கள் தலையை கொண்டு போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஹேர் பேக் எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து ஹேர் ஷைனிங்காக மட்டும் இல்லாமல் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், ஹேர் வந்து உங்களுக்கு ரூட்லேருந்து ஹேர் வளர்கிறதுக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை காத்துட்ருப்பேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹனி யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு மித்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் எப்போ என்னோட ஹேரில் ஹனி யூஸ் பண்ணாலும் ஒரு 4 பேர் வந்து கேட்பாங்க, அக்கா ஹனி யூஸ் பண்ணால் முடி வெள்ளையாடுமேன்னு. அப்படி கிடையாது, ஒரு கட்டுக்கதை. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டு அப்பயும் வந்து எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, உங்களுடைய முடி ஹனி அப்ளை பண்ணால் வெள்ளை ஆகாது. அப்படி ஆயிருக்கணும்னா நேரத்துக்கு எல்லா முடியும் எனக்கு வெள்ளையாக இருக்கணும். பிகாஸ் நான் அடிக்கடி ஹேரில் ஹனி வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ஹனி தைரியமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் எனக்கு வீடியோ. நம்ம குயிக்காக முடிச்சிட்டோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேருக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஃபைன், உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய்.